அதான் ப்ரோ மெடிக்கல் ஃபினிஷ்டு ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு வந்து மெடிக்கல் வந்து அதான் டிஎம்இ வந்து ஆவடியில் நடந்துச்சு ப்ரோ. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 6 o'clock கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம முன்னாடி என்னதான் நம்ம முன்னாடி போனாலுமே இது வந்து அதான் முன்னாடி போனால் ஃபஸ்ட்டு போயிடலாம் அந்த கான்செப்ட் இல்லை ப்ரோ. இவங்க வந்து ரோல் நம்பர் படி தான் கூப்பிடுறாங்க, பார்த்து செக் பண்ணி யாரோட ரோல் நம்பர் வந்து முன்னாடி இருக்கோ அவங்கள தான் முன்னாடி விடுவாங்க. யாரோடது பின்னாடி இருக்கோ அவங்களது பின்னாடி விடுவாங்க. நம்ம முன்னாடி போனால் முன்னாடி போய் உட்காரலாம், அவ்வளோதான். என்னதான் முன்னாடி போய் உட்காந்தாலுமே அவங்க அந்த ரோல் நம்பர் வைஸ் தான் விடுவாங்க. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாகவே போகலாம். 6 o'clock சொன்னாலுமே நம்ம 6:10 6:15 போய் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ப்ரோ. அதான் டாக்டர் ஆவரேஜாக தான் நடந்துச்சு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 6 o'clock கொடுத்தாங்க ப்ரோ. நாங்கள் வந்து கரெக்டாக 6 o'clock அங்கே இருந்தோம். ஆனால் அவங்க உள்ளே விட்டது பார்த்தீங்கன்னா 6:30க்கு தான் உள்ளே விட்டாங்க எல்லாரையுமே. ஒரு அதான் ஒரு 25 பேராக கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க அந்த ரோல் நம்பர் அதோ ஆர்டர் வைஸாக நேமை கூப்பிட்டாங்க ப்ரோ. நேமை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க, தம்பெலாம் வச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்து போய் உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாருமே அப்படியே கூப்பிடுவாங்க. மெயினாக நம்மளோட 10th 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அட்மிட் கார்டு, நேட்டிவிட்டி, ஓபிசி இதுதான் மெயினாக கேட்பாங்க. அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அஃபிடெஃபிட்டு. டாக்குமெண்ட்டில் மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டியல் டிஸ்ட்ரிக்கு என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கோமோ அந்த டிஸ்ட்ரிக் தான் ஓபிசிலையும் நேட்டிவிட்டிலையும் இருக்கணும் ப்ரோ. டாக்குமெண்ட்டில் இது ஒரு மெயின் பாயிண்ட்டு. அப்புறம் டாக்குமெண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா நம்மளை திருப்பி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அன்றைக்கே பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துருவாங்க ப்ரோ. எடுத்துகிட்டு நமக்கு ரிப்போர்ட்லாம் வராது, அது அவங்க டாக்டர்கிட்ட போயிடும். நம்மளை மறுநாள் அப்படியே உட்கார வச்சுட்டு நைட்டு விட்டாங்க வெளியே. சாப்பாடுலாம் உள்ளே அங்கே இருக்கும் ப்ரோ, சும்மா தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஓரளவு நார்மலாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். சாப்பிட்டு நைட்டு ஒரு 10:30 ஆயிடுச்சு ப்ரோ. 10:30 அந்த மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மெடிக்கலுக்கு வந்து அதே தான் 6 o'clock வர சொன்னாங்க. ஆனால் விட்டது பார்த்தீங்கன்னா 7 o'clock தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டுட்டு இதே மாதிரி தான் 25 பேராக பிரித்து நம்ம போய் உட்காந்தாலும் அங்கேயும் ஆர்டர் படி தான் கூப்பிட்டாங்க. திருப்பி ஒரு வாட்டி பயோமெட்ரிக் தம்பெல்லாம் வச்சுட்டு மெடிக்கலுக்கு அப்படியே ஒரு டீமாக கூப்பிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு நம்ம உட்காந்து பார்க்கணும் ப்ரோ மெடிக்கலுக்கு. எனக்கு மதியானம் கூப்பிட்டாங்க, ஈவினிங் வரைக்கும் நடந்துச்சு. அதான் நம்ம எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு போனால் ஒரு மேக்ஸிமம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீமுக்கு ஒரு 3 மணி நேரம் நடக்குது ப்ரோ. 3.5 மணி நேரம் கிட்ட நடக்குது மேக்ஸிமம், அவ்வளோதான். அது முடிஞ்சுன்னா அடுத்த டீம் அப்படி போகிற மாதிரி பண்ணிட்டு அங்கேயே சொல்லிடுறாங்க ஸ்பாட்லேயே நமக்கு எது ஃபிட்டாக அன்ஃபிட்டாக, எதுக்கு ரீமெடிக்கலு, எதுக்கு நம்ம அப்பீல் பண்ணலாம் ரீமெடிக்கலில் அப்படின்லாம், மெடிக்கலில் எதுக்கெலாம் அப்பீல் பண்ணலாம் அப்படின்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு ஃபிட்டுனா ஃபிட் ஆகிட்டா ஃபிட்டுன்னு சொல்லி நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உணர உட்கார வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. அன்ஃபிட்னா அன்ஃபிட்டில் ரீமெடிக்கலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறம் அனுப்பிடுவாங்க ப்ரோ. அதே மாதிரி மெடிக்கலில் வந்து ரொம்பலாம் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருந்துச்சு. மெயினாக அந்த கண், அதான் இஎன்டி, காது, பல், அந்த தொண்டை அதெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் மண்டையில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அதெல்லாம் தடவி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்லாம் 2 செஸ்ட்டும் சமமாக இருக்கா, ஷோல்டர் சமமாக இருக்கா, அப்புறமா பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த நாக்னி, வேரிகோஸு, அப்புறம் ஃப்ளாட் ஃபுட்டு, அப்புறம் இந்த கேரி ஆங்கிளு, அப்புறம் பிபி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த கை நடுக்கம் அதெல்லாம் செக் பண்ணாங்க. கை ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்லாம் செக் பண்ணாங்க. கை பெண்டுக்கெலாம் அவங்க கைனோமீட்டர் ஸ்கேல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நமக்கு ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலில் வந்து அளப்பாங்க ப்ரோ. அளக்கும் போது நமக்கு 20 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு ரீமெடிக்கல் போட்டு ஃபிட் பண்ணுவாங்க. அதான் ரீமெடிக்கல் போட்டு ஃபிட்டு அன்ஃபிட்டாக பண்ணுவாங்க. 20 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை டேரக்ட் ஃபிட்டு தான் ப்ரோ. அது அவங்களுக்கு டவுட் இருந்தால் தான் அளப்பாங்க. மேக்ஸிமம் கண்ணில் பார்த்தே ஃபிட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கேலை வச்சு அளக்குறாங்க ஆவடியில். நாக்னியும் அதே மாதிரி தான் முடிஞ்சளவு அதான் நார்மலாக பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா கீழே அப்படியே படுக்க வச்சு காலை தூக்கி அப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டையெல்லாம் வச்சு நாக்னிக்கு பார்க்குறாங்க. வேரிகோஸ்க்கு வந்து டோலையே கொஞ்சம் நிற்க சொல்லி அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஒரு டாக்டரை பொறுத்து பார்க்குறாங்க ப்ரோ. ஒரு சில டாக்டர் ஜம்ப் பண்ண சொல்லி பார்க்குறாங்க. ஒரு சில டாக்டர் இப்படி டோ ரைஸ் பண்ண சொல்லி அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் ப்ரோ. அதுக்கடுத்து நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸ் செக் பண்ணாங்க. நம்ம உள்ளே மூவ் ஆகுதா, அப்புறம் பென்னிஸு, அப்புறம் பைல்ஸ் செக் பண்ணாங்க.
அப்புறம் ஏதாவது சர்ஜரிலாம் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் கொஞ்சம் லைட்லாம் உடம்புல அடித்து அதை செக் பண்ணாங்க. ஸ்கின்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஹை செக் பண்ணாங்க ப்ரோ. ஐயும் அதே தான் 6/6 இருக்கான்னு 2 ஐ செக் பண்ணிவிட்டு கலர் பிளைண்ட்னஸ்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்டரே ஸ்பாட்டில் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க நமக்கு எது கிரி மெடிக்கல் போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட நேம் வாசிப்பாங்க. நம்ம ஃபிட்டான கேண்டிடேட்ஸ் டாக்டர் நேம் வாசித்து அனுப்பிடுவாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு. சிம்பிளாக தான் ப்ரோ இருந்துச்சு, நார்மலாக தான் இருந்துச்சு.